வெல்கம் டு சாய் nsrr கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாமா? இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, வெங்காயம். மீதி இன்க்ரீடியன்ஸை சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானோன்னு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கலங்கத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் ரெடி. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.